பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 8வது வசனம் வரை. தேவ ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு சப்பானியன், பிறவில இருந்தே அவன் சப்பானியாக இருந்தான். அவன் பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்த்து பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுரும் யோவானும், என்னிடத்தில் ஒன்றுமில்லை, இயேசு நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னான். உடனே அவனும் எழுந்து நடந்தான். பார்த்தீங்களா, இயேசுவின் நாமத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு. நாமளும் எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் கிடைக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் என் படிப்பில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். இப்படி சொல்லி கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய நாமத்தில் நான் கேட்கும்போது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். ஆகவே நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி கேளுங்கள். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.